தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெலிகிராமில் எப்படி ஒரு வீடியோ ஸ்டிக்கர், அடுத்து அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி ஸ்டாட்டிக் ஸ்டிக்கர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது நார்மலான இந்த இமேஜு பிஎன்ஜிஸ்லாம் வச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா இங்கே ஒரு கார்டு வரும், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்மளோட ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டிக்கர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் ஏன் வீடியோ ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ண தெரிஞ்சால் போதும், நீங்கள் அனிமேட்டட் ஸ்டிக்கராக அதை ரொம்ப சிம்பிளாக மாற்றிக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே வீடியோஸ் மாதிரி தான் வருது. ஓகேங்களா? ஓகே, நார்மலாக நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஏகப்பட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது இதை வந்து நம்ம மொபைலில் பண்ணவே முடியாதா, அண்ட் சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து தேவைப்படும். உதாரணத்துக்கு அடா மீடியா என்கவுண்டரு, அதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆடியோ இருக்கக்கூடாது அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் 512 இந்த பிக்சல்ஸ் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராமோட அவங்களோட அஃபிஷியல் பிளாகில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், க்ரியேட் வீடியோ ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு டு க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்குவயர்மெண்ட்டு .wbm வித் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் வந்து தேவைப்படுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ். இது வந்து அதுக்கு மேலே. ஓகேங்களா? அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, அப்புறம் அந்த லிட்டில் ஜேசன் ஏதோ ஒரு பாடி மூவிங் பிளக்கின் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்புறம் டிஜிஎஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் வந்து தேவைப்படுது. பட் நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் சாஃப்ட்வேரே இல்லை, ரொம்ப சிம்பிளாக டெலிகிராம் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொபைலில். ஓகேங்களா? ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட டெலிகிராம் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்குங்க. இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு நான் சொல்கிற பாட்டை வந்து எடுத்துக்கோங்க. பாட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக அட்டு போட்டு வீடியோ ஸ்டிக்கர் எக்ஸ் பாட் அப்படின்னு போடுங்க. வீடியோ ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாட் வரும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், பாட் வில் கன்வெர்ட் வீடியோஸ் அண்ட் ஜிஃப்ஸ் டு வீடியோ ஸ்டிக்கர்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, அப்படி இல்லைனா ஒரு ஜிஃப் இருக்குன்னா அதை வந்து வீடியோ ஸ்டிக்கர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அனிமேட்டட் ஸ்டிக்கர் சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ ஸ்டிக்கர் பண்ண தெரிஞ்சாலே போதும், அனிமேட்டட் ஸ்டிக்கருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இதை நான் எப்படின்னு சொல்கிறேன் பின்னாடி. இப்போ ஸ்டார்ட். ஓகே, இந்த இடத்துல ஹலோ உங்களுடைய நேம் போட்டு ஐ எம் ஏ வீடியோ ஸ்டிக்கர் பாட், ஐ கேன் கன்வெர்ட் வீடியோ கிளிப்ஸ் அண்ட் ஜிப்ஸ் டு வீடியோ ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுடைய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி அதை வந்து பாட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான போர்ஷனை மட்டும் நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக இப்படி பண்ணுவோம்ல, ஸோ இந்த மெத்தட் தான். அதுக்கடுத்து 0.03 இந்த செகண்ட் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. பட்டு ஸ்டிக்கர் எப்படி வருதுன்னு அவுட்டு வந்து தெரியாது. பட்டு அவங்க சொல்ல அந்த ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஓகே. இப்போ வந்து கேபி கணக்கில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் எந்த ஒரு வீடியோ வேணால் நீங்கள் சென்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொறுமையாக இருக்க சொல்லி வரும். ஏன்னா ஸ்டிக்கராக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த வீடியோ, அதனால். ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஜிஃப் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக வந்திருக்கு. என் தலைவன் அவன் நெருப்பு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து ஸ்டிக்கர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை ஸ்டிக்கராக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு பேக் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் பேக் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் பை வீடியோ ஸ்டிக்கர் எக்ஸ் பாட். ஓகேங்களா? அவங்களோட அந்த பாட்டு இந்த இருக்குது பாருங்கள், ஹார்ட் சிம்பிள் போட்டு வந்துருக்கா?
ஸோ நம்மளுடைய ஸ்டிக்கர். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற எல்லா ஸ்டிக்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பாட்டோட நேம் போட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய நேம் போட்டு நம்ம ஓன் ஸ்டிக்கர் பேக்கில் வந்து எப்படி இந்த ஸ்டிக்கரை ஆட் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் வந்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அட்டு போட்டு ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அஃபிஷியல் அந்த ஸ்டிக்கர்ஸ் வரும். ஓகேங்களா? அவங்களுடைய அந்த பாட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பாட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ மேக் எ வெப் வீடியோ ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், /நியூ வீடியோ, இதை கொடுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி, அது ரெக்குயர்மெண்ட்டு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு பிளாக். அது என்ன எப்படி வந்து வீடியோ ஸ்டிக்கர்ஸ் பண்ணணும் அதுக்கு ஆனால் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து டெல் மீ த நேம் ஆஃப் யுவர் பேக் அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து டெக் மேகசின் அப்படின்னு கொடுப்போம். நம்மளுடைய பேக் நேம் டெக் மேகசின் ஒய்டி அப்படின்னு கொடுத்துக்குவோம் நேம். ஓகே, ஆல் ரைட். இப்போ நான் சென்ட் மீ த வீடியோ ஸ்டிக்கர் ஃபைல் ஷுட் பி. ஓகே, இதெல்லாம் எனக்கு தெரியும். ரெக்கமெண்ட் டெலிகிராம் டெஸ்க்டாப்பா, நாங்கள் மொபைல்லே பண்ணுவோம்டா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து பாருங்கள், நம்ம அவுட் வந்துச்சு பார்த்தீங்களா ஸ்டிக்கரு, அது கீழே கெட் WBM ஃபைல் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கான அந்த ஃபார்மேட்டு. இதுவும் இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம எந்த வீடியோ பாட்டுக்கு சென்ட் பண்ணுறோமோ பாட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணி இதுவே இந்த ஃபைலும் நமக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டவுன்லோடிங் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டவுன்லோட் ஆகி முடித்தோன்னே அந்த WBM அந்த ஃபைல் வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபைலை டவுன்லோடெலாம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு அந்த ஸ்டிக்கர்ஸுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க பாட்டுக்கு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு எமோஜி வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிரிக்கிற எமோஜி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கர் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ஐக்கான் வைக்கலாம், வேணா வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வைக்கலை, ஸ்கிப் கொடுக்குறேன். இப்போ வந்து ஷார்ட் நேம் கேட்குது. ஸோ மறுபடியும் நான் டெக் மேகசின் ஒய்டின்னே வச்சுக்கிறேன். ஓகே, முடிஞ்சு நம்ம ஸ்டிக்கர் பேக் ரெடி. ஸோ கிளிக் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஆல் ரைட், என்னோடய ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆட் ஒன் ஸ்டிக்கர். ஓகே, இப்போ ஸ்டிக்கர். வாவ், சூப்பர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை நம்ம ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ ஸ்டிக்கர்ஸ் ரெடி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா வீடியோ ஸ்டிக்கர்ஸு, இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லோ தேர்ட் வச்சு, இப்போ டெலிகிராமில் இந்த லோ தேர்ட்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை வச்சு, அப்படி இல்லைன்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலைடு மோஷனு, கைன் மாஸ்டரு, இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் இன்ட்ரோ மாதிரி போட்டு அதில் உங்கள் லோகோ வர மாதிரி, ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அனிமேட்டட் டிஜிஎஸ் ஸ்டிக்கர் செட்டில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து மொபைலில் பண்ணவே முடியாது. அது ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வச்சுருந்தாலே பண்ண முடியும். அதுக்கும் ஏகப்பட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? வீடியோ ஸ்டிக்கர்ஸாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணும்போது அது அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸாக மாறப்போகுது. ஸோ இவ்வளோ வந்து கான்செப்ட்டு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண இந்த வீடியோ ஸ்டிக்கர் இல்லை அனிமேட்டட் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எப்படி நம்ம வாட்ஸ்அப்புக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பார்க்கலாம். வேறு லெவல் இது ஃபன்னு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபன் இன்ட்ராக்டிவ் சேட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுடைய ஓன் ஸ்டிக்கர்ஸே நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம்.
ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதிலேயே நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு டெலிகிராம் டு வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ லோகோ வந்து பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். டெலிகிராம் ஸ்டிக்கர்ஸ் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம டெலிகிராம்குள்ளே போவோம் இப்போ. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வாட்ஸ்அப் கொண்டு போனோம்னா அதுக்கு ஒரு பாட்டு வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு TG2WA பாட்டு. ஓகேங்களா? டெலிகிராம் டு வாட்ஸ்அப் பாட். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கும் பாட்டுன்னு போட்டிருக்கா, அதான் பார்த்துக்குங்க. இங்கே வந்து பாருங்கள், ஐ கேன் ஹெல்ப் யூ ட்ரான்ஸ்ஃபர் யுவர் டெலிகிராம் ஸ்டிக்கர்ஸ் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஸ்டார்ட்டு. அண்டு இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், நீங்கள் வந்து க்யூவில் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுறீங்க, அதை வந்து வாட்ஸ்அப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் வரும். ஸோ அது வர வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் பாட்டை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வந்துருந்துச்சு, அதனால தான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து பாருங்கள். ஹாய், ஐ கேன் ஹெல்ப் யூ வித் ட்ரான்ஸ்ஃபரிங் டெலிகிராம் ஸ்டிக்கர்ஸ் டு வாட்ஸ். ஜஸ்ட் சென்ட் மீ ஆர் ஃபார்வர்ட் ஸ்டிக்கர் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். இப்போ இதான் நம்மளுடைய ஸ்டிக்கர். இங்கே வந்து பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து க்யூவில் வந்து நிற்கிறோம். நம்ம 30 பேர் இருக்கா. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் பாட் க்ரியேட் பண்ணலையே, ஆல்ரெடி இருக்கிற பாட்டு யூஸ் பண்ணுறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வரும். இது வந்து வாட்ஸ்அப் கன்வெர்ட் பண்ணுற ஃபார்மேட். ஓகேங்களா? டெலிகிராம் டு வாட்ஸ்அப்பு. ஸோ இப்போ 1.4 MB இருக்குது. இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ உங்களுடைய சைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் வித் மோர் கொடுத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த TG2 வாட்ஸ்அப் அந்த ஆப் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ப்ரிவியூ கூட பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், TechMagazine YT நேமு ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஆட் டு வாட்ஸ்அப் இருக்குது, அதை கொடுங்க. ஸோ கேட்குது ஆட். ஓகே, நம்ம ஸ்டிக்கர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், ஆட் ஆயிடுச்சு. இங்கே கேட்கலாம், நம்ம ஒன்று தான் க்ரியேட் பண்ணோம், இதையே 3 ஆயிடுச்சுன்னு. நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கரை சென்ட் பண்ணிவிட்டு க்யூவில் வந்து வெயிட் பண்ணாமல் நிறைய ஸ்டிக்கர் சென்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ஒரே ஸ்டிக்கரை 3 வாட்டி சென்ட் பண்ணேன். அதனால் எனக்கு 3 வாட்டி எனக்கு அவுட் எடுத்து ஒரே ஃபார்மெட்டில் வந்துருச்சு. ஓகேங்களா? பேக்கில். ஸோ ஒரு வாட்டி சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஒரு ஸ்டிக்கர் கிடைக்கும். நீங்கள் அதே ஸ்டிக்கரை மறுபடியும் சென்ட் பண்ணும்போது மொத்தமாக டோட்டலாக எடுத்து உங்களுக்கு அந்த பேக்கில் இதாகிடும். ஸோ இதான் நான் பண்ணது. சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஆல்ரைட். நம்மளுடைய வீடியோ ஸ்டிக்கர்ஸ் ஆர் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்குள்ளேயும் கொண்டு வந்தாச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸ்டிக்கர் பேக்கில். இப்போ நியூவாக வந்து ஒரு ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம டெலிகிராமில் உள்ள பேக்கில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து வரல. ஸோ உங்களால் மல்டிப்புளாக வந்து ஆட் பண்ண முடியாது ஸ்டிக்கர்ஸை. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டிக்கரை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை பாட்டுக்கு ஆட் பண்ணோன்னே அது வந்து ஒரு ஃபைல் கொடுக்கும். அதை வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஸ்டிக்கர் பண்ணும் போதும் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்காக வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக ஒரு ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ஸ்டிக்கர்ஸாக இருந்தாலும் அதை வந்து ஒரே இதாக வந்து நீங்கள் அந்த பாட்டுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா பாட்டு வந்து ஒரு ஃபைல் கொடுக்கும். அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கராக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டிக்கர் பேக்கை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் முதலேருந்து பண்ணணும். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்டிக்கர்ஸு, அதை டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு மை ஸ்டிக்கர்ஸு இந்த இடத்துல டெலிட். ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம டெலிட் பண்ணியாச்சு. உங்களால் மல்டிபிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஒரு ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதே மாதிரி பாட்டுக்கு சென்ட் பண்ணி மறுபடியும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப்பில். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய டெலிகிராம் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். மிக விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.